எங்கள் ஊர் கிள்ளுக்கோட்டை. அது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து அதிக வர்த்தகம் நடக்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து இந்த பகுதி மக்கள் அடிக்கடி போக்குவரத்துக்கு பயன்படுத்துறது, காய்கறி இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து அந்த ஊர் தான் வருவாங்க. அந்த ஊரில் வந்து ஒரு அரசு பொது மருத்துவமனை அமைஞ்சால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அங்கே மருத்துவமனை கிடையாது, ஒரு உதவி ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, அதுவும் வந்து ஒழுங்காக சரிவர செயல்படாமல் நிலையில் இருக்குது. மருத்துவமனையும் தாய் சேய் நிலைய விடுதியும் இருந்தால் சிறப்பாக இருக்கும். அது இல்லாமல் பேருந்து நிறுத்தம் பகுதியில் வந்து இறைச்சி மற்றும் மீன் கழிவுகள் வந்து நிறையா கொட்டுறாங்க, குப்பையை கொட்டுறாங்க. அதை வந்து முறையாக பராமரித்து அந்த குப்பை மேலாண்மை அதை பண்ணி மக்கும் குப்பை மக்கா குப்பையை பிரித்து எடுத்து முறைப்படுத்தணும். அடுத்தது வந்து எங்கள் பகுதியில் வந்து ஏகப்பட்ட கல் குளிப்பாறைகளும் மற்றும் கிளாவல் குவாரிகளும் இருக்குது. அதில் வந்து நிறையா வந்து செயல்படாமல் இருக்குது, கைவிடப்பட்டது இருக்குது, நிறையா வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே கிரஷர் இருக்குது. அதில் வந்து அதிக அளவில் வந்து கனிம வளங்கள் எடுத்துக்கிட்டு போகிறதுனால வந்து ஒளி மாசுபாடு, காற்று மாசுபாடு இதெல்லாம் முழுக்க இந்த பிரச்சனைகள் இருக்கு. வேற ஏதாவது சொல்லாத பிரச்சனைகள்? என் பேர் மணிகண்டன், இதே ஒரு குளவாய்ப்படி தான். அங்க கை வைக்க வேண்டாம். எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. எங்களை சுத்தி உள்ள எந்த ஒரு அரசியல்வாதிகளோ அரசு அதிகாரிகளோ அதை பத்தி கேட்காம எங்களோட குறைகளை கேட்க வந்த நியூஸ் தமிழ் சேனலுக்கு ரொம்ப நன்றி. என்னோட கோரிக்கை என்னன்னா, எங்க ஊருக்கு வந்து ஒரு விவோ வந்து இந்த சரௌண்டிங்ல வர்றதில்லை. நாங்கள் விவோவை பார்க்கணும்னா கீரனூர் தான் போகணும். இப்போ அவங்கள வந்து பார்க்க போகிறதுக்கு வந்து வசதி உள்ளவங்க வண்டியில் போயிடுவாங்க. இப்போ வசதி இல்லாத பெண்கள் இவங்கெல்லாம் பஸ் பிடிச்சி போய் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் வந்து இங்கே லோக்கலில் ஒரு ஆஃபீஸ் போட்டாங்கன்னா இங்கே போய் பார்த்து அவங்கள்ட்ட ஏதாவது கையெழுத்து வாங்க வருதுன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு வந்து உயர் மின்னழுத்த கோபுரம் லைட்டு வேணும். நாங்கள் ஆல்ரெடி கோரிக்கையாக இங்கே கலைஞர் முகாம் போட்டாங்க, அதில் வந்து கோரிக்கையை கொடுத்துருக்கோம். நாங்கள் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க, அதுக்கான எந்த பதிலும் கிடையாது. ஏன்னா இது நல்ல மக்கள் நிறையா நடமாடுவாங்க. இப்போ இந்த ஆப்போசிட்டில் ஒன்று போட்டாங்கன்னா இங்கே நல்லாயிருக்கும். நாங்கள் அது நிறையா பேர்கிட்ட தலைவர்கிட்டையும் சொல்லியிருக்கோம், கோரிக்கையும் கொடுத்துருக்கோம், யாரும் எந்த ஒரு இதுவும் எடுக்கலை. இன்னொன்று என்னென்னா, இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு ஊரணி இருக்குது. அது வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்ததுலேருந்து அப்போ வந்து ஏரோ வாட்டர் எதுவுமே கிடையாது. அந்த தண்ணி வந்து அந்த தண்ணியை வீட்டில் மோந்து வந்து குடித்தோம்னாவே போதும். குடிநீருக்கு வந்து அது நல்ல தண்ணி. இப்போ அந்த மாதிரி இது இல்லை. அந்த ஊரணியை சுத்தமாக ரொம்ப வறண்டு போச்சு. அதை தூர்வாரி கொடுத்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும். அதெல்லாம் வந்து ஒரு பழங்காலத்து இது, அதெல்லாம் அழியிற நிலைமையில இருக்கு. அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னாவே போதும். இப்போ இந்த மாதிரி தண்ணிகள் குடிக்கிறதுனால நிறைய கிட்னி பிரச்சனை அது இதுன்னு நிறைய வருது. அப்போ எல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில அந்த தண்ணியை தான் குடித்தோம். எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா எங்களுக்கு அதான் கொடுத்தாங்க. எங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இந்த தண்ணினால பெரிய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ எங்க ஊருக்கு எல்லா பைப்பு தண்ணி எல்லாம் வருது, ஆனா அந்த தண்ணி குடிக்கிற கண்டிஷன்ல கிடையாது. காவேரி வாட்டர்னு சொல்லி வீட்டுக்கு வீடு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க, கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, தண்ணி வருது. அது வந்து தரமான ஒரு தண்ணியா இல்ல, குடிக்கிற கண்டிஷன்ல கிடையாது. அதனால ஒரு சுத்திகரிக்கப்பட்ட, இப்ப இந்த சரௌண்டிங் லோக்கல் எடுத்தீங்கன்னா பக்கத்து ஊர்ல எல்லா ஊர்லயுமே வச்சிருக்காங்க. இந்த ஒரு 5 ரூபா காயின் போட்டு ஒரு 15 லிட்டர் தண்ணி பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி எங்க ஊருக்கும் ஒண்ணு வேணும். ஏன்னா இப்ப இங்கேயும் ஒரு 600-700 மக்கள் இருக்கோம், நாங்களும் வாழ்றோம். தண்ணி பிரச்சனை தான் எங்க ஏரியால பெருசா இருக்கு. இப்ப அது மாதிரி ஒண்ணு அமைச்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே அது இது முக்கியமா. பக்கத்துல மேலப்பட்டியில இருக்கு, ராசாப்பட்டியில இருக்கு, செங்கலூர்ல இருக்கு. இந்த ஊர்ல கீழூர் பஞ்சாயத்துல எந்த ஊர்லயுமே கிடையாது. அது கண்டிப்பா எங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க ஊர்ல உள்ள பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே அமைச்சு தரணும்னு கேட்டுக்கிறோம் உங்க வாயில. நிச்சயமாக உங்களுக்கும் அதிகாரிகளுக்குமான பாலமாக நியூஸ் தமிழ் என்றும் செயல்படும். நன்றி. நான் வெண்ணமுத்துப்பட்டில இருந்து வந்திருக்கேன், முனியராஜ். ஒரு 50 வருடம் காலமாக ஒரு 40 குடும்பம் வந்து கீழக்காடு என்கிற ஊர்ல இருக்காங்க. அவங்களுக்கு ரோடு வசதி கிடையாது, அவங்களுக்கு பட்டா வசதி கிடையாது, ஒரு ஈப் லைன் கூட கிடையாது. ஒரு அகதிகள் மேல வச்சிருக்காங்க. ஒரு கிராமம் சொன்னீங்க? வெண்ணமுத்துப்பட்டியில வந்து கீழக்காடு கிராமம். எந்த வசதியுமே இல்லை மேடம். அதை பதிவு பண்றதுக்காக வந்து இல்லை மேடம், நான் ஏற்கனவே என்னோட கருத்தை தெரிவிச்சிட்டேன். இருந்தாலும் எங்க கிராமத்துக்கு முக்கியமான தேவை கல்வி.
அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலுமே எல்லாருமே நாங்க அரசு பள்ளியில தான் எங்க குழந்தைங்க எல்லாம் படிக்கிறாங்க, போயிட்டு வராங்க. இங்க இருந்து ஒரு டியூஷன் இது மாதிரி நாங்க போகணும்னா எங்களோட அக்சஸ் வந்து லாங்கா இருக்கு. ஒரு 15 கிலோமீட்டர் போயிட்டு வந்தாதான் எங்களோட ஈவினிங் நேரத்துல ஒரு டியூஷன் சென்டர் போற மாதிரி இருக்கு. எங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த கிராமப்புறங்கள்ல ஏற்கனவே டியூஷன் சென்டர் நடத்தணும்னு ஒரு இதை சொன்னாங்க. இப்ப அது நடைமுறையில் இல்ல. அதை நடைமுறைப்படுத்தினா எங்களோட குழந்தைகளின் எதிர்காலம் வந்து நல்லபடியா இருக்கும். அதை நான் கருத்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.